இன்றைய டிஜிட்டல் உலகத்தில் நம்மளோட ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஓட்டர் ஐடி இது எல்லாமே ஒரு அடையாளம் மட்டும் இல்லாமல் நம்மளோட பாதுகாப்போட அடித்தளமாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரியான அடையாளங்களை சில பேர் நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கேட்டால் உடனே சுலபமாக பகிர்ந்துடுறாங்க. அதுதான் இன்னைக்கு பலரையும் சிறை வாழ்க்கை வர கொண்டு செல்ற ஒரு பெரிய தவறுன்னு புதுவை இணையவழி குற்றப்பிரிவு எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யாருக்கும் சிம் கார்டு வாங்கி தரக்கூடாது, வங்கி கணக்கு திறந்து கொடுக்கக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே எச்சரிச்சிருக்காங்க. இதில் என்ன இருக்குது, இதனால் என்ன ஆகிடும்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் இது ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்னா, இணையவழி குற்றவாளிகள் தங்களோட பேரில் சிம் கார்டு அல்லது வங்கி கணக்குகளை உருவாக்குறதில்ல, சாதாரண மக்களின் பெயரை தான் பயன்படுத்துகிறாங்க. இதுக்கு உதாரணமாக சென்னையில் வசிக்கிற அருண்ற ஒருத்தர் தன்னோட நண்பருக்காக சிம் கார்டு வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த சிம் கார்டு மூலியமா ஆன்லைன் மோசடி நடந்திருக்கு. ஆனால் வழக்கில் அருண்குமார் பேர் இருந்ததால அவர் முதன்மை குற்றவாளியாக சிக்கியிருக்காரு. இந்த மாதிரி உதவி செய்ய போய் சிக்கல்ல மாட்டி இப்போ சிறை தண்டனை அனுபவிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க. புதுவை இணையவழி குற்றப்பிரிவு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ நடக்கிற இணையவழி குற்றங்கள்ல 85% குற்றங்கள் ஆன்லைன்ல பண இழப்புகள் சம்பந்தப்பட்டதா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மோசடி கும்பல் பலரோட வங்கி கணக்குகளையும் சிம் கார்டுகளையும் வாங்கி அதை தங்களோட மோசடி வேலைகளுக்காக பயன்படுத்திக்கிறாங்க. ஆனா முடிவுல யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா, அந்த சிம் கார்டு அல்லது வங்கி கணக்கோட உரிமையாளர் தான். இந்த மாதிரியான மோசடிகள் இருந்து தப்பிக்க நாம என்ன பண்ணணும் அப்படின்னா, யாருக்கும் நம்மளோட ஆதார், பேன் கார்டு, வாக்காளர் அட்டை போன்ற ஆவணங்களை பகிரக்கூடாது. யாருக்காகவும் சிம் கார்டு வாங்கி தரதோ அல்லது வங்கி கணக்கு திறந்து கொடுக்கவோ கூடாது. யாராச்சும் உங்ககிட்ட உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பி எடுத்துற சொன்னா உடனே மறுத்துருங்க. அதையும் தாண்டி இது மாதிரியான குற்றங்கள்ல நீங்க சிக்கிக்கிட்டா உடனே 1930 அப்படின்ற இலவச ஹெல்ப்லைனுக்கோ அல்லது www.cybercrime.gov.in அப்படின்ற இணையதளத்திலேயோ உங்களோட புகாரை பதிவு பண்ணுங்க. நம்மளோட கவனக்குறைவு குற்றவாளிகளோட ஒரு வாய்ப்பு. அதனால எச்சரிக்கையா இருங்க, பாதுகாப்பா இருங்க.